இப்போ கதிரைக்கு பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த கதிரைக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹை ப்ரெசிஷன் ட்ரீட்மெண்ட், ஃபோக்கஸ் ட்ரீட்மெண்ட், டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட். புற்றுநோய் கட்டி எங்கே இருக்கோ அங்கே மட்டும் தான் நம்ம காட்டி விடுறோம். எப்படி காட்டுறோம்னா அதில் சில ப்ரொசீஜர்ஸ் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வராங்க, நாங்கள் கட்டி நம்ம குறித்து கொடுக்கணும். இப்போ அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்த ஓப்பன் பண்ணி அதை கட்டி எடுத்து விடுறாங்க. நாங்கள் எத்தியாக ஓப்பன் பண்ண மாட்டோம், சரியா? வெளியேருந்து நாங்கள் ஒளி காட்டி விடுறோம். எப்படி அதை குறிப்பிட்ட இடத்து அந்த ஒளி போகுது அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பொசிஷனில் பேஷண்ட் எப்படி படுக்க வைக்கிறோமோ டெய்லி. புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 5 நாள், திங்கள்லேருந்து வெள்ளி வரை, இந்த மாதிரி ஒரு 5-6 வாரம் போவோம். பொதுவாக 5-6 வாரம் தேவைப்படுவார். இந்த ஒரு நாள்லேயும் பேஷண்ட் அதே பொசிஷன் தான் படுத்துருக்கணும். அப்போ தான் அந்த கதிரைக்கு சம்மந்த ஒளி அந்த குறிப்பிட்ட இடத்து மட்டும் தான் போவோம், அக்கப்பக்கம் இடத்துக்கு போகாது. ஸோ இதுக்காக பேஷண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் பொசிஷன்லேயே அதே மாதிரி தான் படுத்துருக்கோம். கொஞ்சம் கூட அசைவு இருக்கக்கூடாது. அந்த பொசிஷனில் நாங்கள் சிடி ஸ்கேன் எடுக்கிறோம், சரியா? ஏற்கனவே பேஷண்ட் எடுக்கிற சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ எல்லாம் அது டயக்னோஸ்டிக்ஸ்க்காக, கண்டுபிடிப்புக்காக. நம்ம எடுக்கிற சிடி ஸ்கேனு வயது சம்மந்தப்பட்டது தான். வயது சம்மந்தப்பட்ட ஸ்கேன் எடுக்கிறோம் அந்த ட்ரீட்மெண்ட் பொசிஷனில். எடுத்துகிட்டு அந்த ஸ்கேனோட படங்களெல்லாம் நம்ம மானிட்டரில் வரோம், அது கம்ப்யூட்டர் மானிட்டரில் வரோம். அது வச்சு நாங்கள் இந்த கட்டியெல்லாம் பார்க்குறோம், ஸ்கேன் சம்மந்த கட்டியை பார்க்குறோம், அக்கப்பக்க இடத்துல இருக்கிற பொருள்களும் பார்க்குறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி தொண்டை எடுத்துக்கிறாங்க, நம்ம தொண்டை எடுத்துக்கிறோம். தொண்டையில் நம்ம கட்டியை பார்க்குறோம், அக்கப்பக்கம் இருக்கிற எச்ச ஊற கட்டி, அந்த கழுத்தில் இருக்கிற நரும்பு எல்லாம் பார்க்குறோம், கண்ணு எல்லாம் பார்க்குறோம். இப்போ நம்ம நோக்கம் என்னென்னா அந்த கட்டி மட்டும் கதிரைக்காக காட்டுறது தான் நோக்கம். ஹை டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்லைஸ்லேயும் நாம் வரையணும். கட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம வரைஞ்சிட்டே போகணும். அதுக்கு கைட்லைன்ஸ் உண்டு, எப்படி வரைகிறது, கட்டி இப்போ சைஸ் பொறுத்தோ, கட்டி எங்கெங்கே போதோ அது பொறுத்தோ நம்ம அந்த கட்டி வரைஞ்சி விடுறோம். அக்கப்பக்கம் இருக்கிற பொருள்களே வரைஞ்சி விடுறோம். ஒரு கட்டி வரைஞ்சி விடுறோம், கண் சம்பந்த நரும்பு, சில இந்த கழுத்தில் போகிற பெரிய நரும்பு, இந்த மாதிரி வாய் கதிரைக்கு போடுறது நல்லது இல்லை இல்லையா? வாய் கதிரைக்கப்படக்கூடாது. ஸோ அந்த அக்கப்பக்கம் இருக்கிற பொருள்களை நம்ம வரைஞ்சி விடுறோம். அது 1 நிமிஷத்துலேயோ 5 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்தில் வரைஞ்சிட முடியாது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுக்கும், 2 மணி நேரம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். டிபார்ட்மெண்ட்டில் கேஸுகளை பார்க்கணும், பேஷண்ட்ஸை பார்க்கணும், இதையும் நம்ம பார்க்கணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம பேஷண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண டைமு குறைஞ்சிடும். இதுக்கு என்ன பண்ணுறோம், இப்போ இதுக்கு என்ன வந்திருக்குன்னா ஏஐயில் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. விஷன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி இந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி இதை ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டர் நம்ம வரைய விடுறோம். எதுனா வரைய விடுறோன்னா சாதா பொருள்களை வரைய விடுறோம். சாதா எச்சோர கட்டி, நரும்பு, இந்த கண், வாய், இந்த சம்மந்தப்பட்ட எது கதிரிக்கப்படக்கூடாதோ அதிகபட்சப்படக்கூடாதோ அந்த பொருள் நம்ம வரைய விடுறோம். அது ஒரு 10 நிமிஷத்தில் வரைஞ்சி விட்ருவோம். நாங்கள் மேனுவலில் வரைஞ்சோன்னா 1.5 மணி நேரம் ஆகும். இந்த ஏஎஸ் மூலியமாக போனோன்னா 10 நிமிஷத்தில் முடிச்சிடும் வேலையை. அப்படி இப்போதைக்கு புதுசாக வந்திருக்கு. அந்த கட்டி கூட வரைகிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. அது அப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அது ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 4 மணி நேரத்தில் அது முடிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடும். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக இது முடிச்சிடலாம் அந்த வேலையை. கிட்ட பார்த்தீங்கன்னா 90% அது கரெக்டாக இருக்கும். நாங்கள் எடிட் பண்ணோம், போய் நாங்கள் சூப்பர்வைஸ் பண்ணோம். ஏஐ நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வழியை அது நம்மளை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு டாக்டரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது ஒரு அசிஸ்டன்ட், அவ்வளோதான்.